அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் குறைந்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை. ஒரேயடியாக குவைத்தை விட்டு வெளியேற 30,000 தொழிலாளர்கள். செய்வதறியாமல் திணறும் குவைத் அரசு. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் சிக்கிய 2 லட்சம் குவைத் தினார் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பொருட்கள். பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து குவைத்தில் அதிகரிக்கும் வழிப்பறி சம்பவங்கள். வெளிநாட்டவர்கள் உஷார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தற்போது வீட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக பாசம் அல் ஷமரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் புள்ளி விவரத்தின்படி கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் 30,377 வீட்டு தொழிலாளர்கள் குறைந்துள்ளார்கள். இதனால் பல குவைத்தி வீடுகளில் வீட்டு தொழிலாளர்கள் இல்லாமல் குவைத்திகள் கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வீட்டு தொழிலாளர்களின் நிபுணரான பாசம் அல் ஷமரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு தொழிலாளர்களில் இந்தியா தான் முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் பிலிப்பைன்ஸ் நாடு உள்ளது. இப்போ பிலிப்பைன்ஸ் நாடும் புதிய வீட்டு தொழிலாளர்களை குவைத்துக்கு அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதால் குவைத்தில் வீட்டு தொழிலாளர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. அதுபோல எத்தியோப்பியிலிருந்து வரும் வீட்டு பணியாளர் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இதனை சரி செய்ய அடுத்து என்ன செய்யலாம் என வீட்டு தொழிலாளர்களுக்கான விவரத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனக்கு தெரிஞ்ச அரபு வீடுகளில் வேலை செய்யும் வீட்டு தொழிலாளர்களுக்கு அதிகப்படியான வேலை கொடுக்காமல் அவர்களுக்கு டைமுக்கு நல்ல சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல் டே லீவு, ஊருக்கு போகும்போது லீவு சம்பளம், அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு, இப்படி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தாலே போதும். குவைத்தில் வீட்டு தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறையவே குறையாது. அதை விட்டுட்டு சில அரபு வீடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, மாதம் சம்பளம் வந்து டைமுக்கு சரியாக கொடுக்காதது, டிராஃபிக் ஃபைன் சம்பளத்தை பிடிப்பது, வாஜித் கிர்கிர் 24 மணி நேரம் வேலை வாங்குவது, வீட்டு தொழிலாளர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருப்பது, இது போன்ற செயல்களில் அரபியர்கள் செய்யாமல் இருந்தாலே வீட்டு தொழிலாளர் எண்ணிக்கை குவைத்தில் குறையவே குறையாதுங்க. எப்போ ஒரு தொழிலாளர் வழி புரிஞ்சுக்கிட்டு ஒரு முதலாளி இருக்கானோ அப்போ தான் அந்த வீடு நல்லாயிருக்கும், அந்த நாடும் நல்லாயிருக்கும். அடுத்த தகவல், குவைத்தில் பொதுமக்களை டார்கெட் செய்து அவர்களிடமிருந்து பணம் மற்றும் போன்களை திடீர் செல்லும் வழிப்பறி சம்பவம் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது. இப்போ சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜாபல் அஹமத் ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. ஒரு அரபியை தாக்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து காரில் எஸ்கேப் ஆன நபரை குவைத் காவல்துறை வெற்றிகரமாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத் காவல்துறை தடுக்க முயன்றும் அந்த நபர் எப்படி காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான் பாருங்க. என்னதான் எஸ்கேப் ஆனாலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை கைது செய்துள்ளது குவைத் காவல்துறை. குவைத்தை பொறுத்தவரையும் குற்றம் செய்துவிட்டு அவ்வளவு எளிதாக தப்பிக்க முடியாது. அடுத்த தகவல், குவைத்தின் பாதுகாப்பு படை 16 கிலோகிராம் தடை செய்யப்பட்ட கிறிஸ்டல் மெத் வைத்திருந்த பது குவைத்தியை கைது செய்து அவன் பதிக்க வைத்திருந்த தடை செய்யப்பட்ட பொருளையும் பறிமுதல் செய்து அவனிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 2 லட்சம் குவைத் தினார் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பது குவைத்தி ஏற்கனவே பலமுறை ஜெயிலுக்கு சென்று வந்தவன் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அவனிடம் இருந்த 16 கிலோகிராம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று பது குவைத்தி வாக்குமூலம் கொடுத்துள்ளான். இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக குவைத் காவல்துறை தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. இந்த பொருளை மட்டும் அவன் பது குவைத்தி கள்ள சந்தையின் மூலம் விற்பனை செய்திருந்தால் எத்தனையோ அப்பாவி மாணவர்கள், இளைஞர்கள் என பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய கடத்தலை குவைத்துடைய பாதுகாப்பு படை முறியடித்துள்ளது. அதுபோல குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அதாவது பொதுமக்கள் உங்கள் பகுதிகளில் சாராய வியாபாரம், தடை செய்யப்பட்ட பொருட்களின் கடத்தல், விபச்சாரம் இது போன்ற செயல்கள் நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884114 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என குவைத்தின் துணை பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அதுபோல் நம்ம ஆளுங்க சில பேர் ஊர்ல இருந்தது போலவே குவைத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது ஊர்ல சரக்கு அடிச்சது போல. ஊர்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற, குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற. ஊரில் சரக்கு அடிச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் சுற்றினா மாஃபி முஷ்கில். ஆனால் குவைத் சவுதியில் அப்படி இல்லைங்க. சரக்கு அடித்து ரெட் ஹேண்டடாக பிடிபட்டால் அவ்வளோதான், குவைத் வாழ்க்கை காலி. உடனே ஃபிங்கரை வச்சு மார்சலாம் சொல்லி ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க. அதனால் சரக்கு அடிக்கும் நபர்கள் திருந்திக் கொள்ளுங்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 33 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 79 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 276 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 952 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 507 ஃபில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 892 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.